வாக்குத்தத்தம் உன்னுடையது. என் அன்பு பிள்ளையே, இந்த நாளிலும் நான் உனக்கு சொல்லும் ஆலோசனை என்னவென்றால், எல்லாருக்கும் சோதனைகள் வரும். எல்லாரையும் வீழ்த்தும்படி பிசாசு போராடுகிறான். அவனை மேற்கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய தலையாய கடமை. அப்படி செய்தால் மட்டுமே நாம் மேன்மைகளை அடைவோம். நானும் இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஞானஸ்நானம் பெற்ற பிறகு 40 நாள் உபவாசித்து ஜெபித்தேன். அந்த 40 நாட்கள் முடிந்த பிறகு சாத்தான் சோதிக்கும்படி என்னிடத்திலே வந்தான். என்னுடைய நோக்கத்தை சீரழிக்க அவன் செய்த எல்லா தந்திரங்களையும் வேத வசனங்களை கொண்டு நான் முறியடித்தேன். இன்றைக்கும் நீ உன்னுடைய நன்மைகளை பெற முடியாதபடி, உன் நோக்கத்தை அடைய முடியாதபடி உன்னை வீழ்த்த பிசாசு முயற்சித்து கொண்டிருக்கிறான். நீ செய்ய வேண்டியதெல்லாம் அவனை பார்க்காதே, வேதத்தை பார், என் முகத்தை நோக்கி பார், என் சமூகத்தில் ஜெபம் பண்ணு. நீ தோற்று போக மாட்டாய், நீ வெற்றி பெறுவாய். சோதனைகளை மேற்கொள்ள நான் உனக்கு உதவி செய்வேன். காரணம், நான் ஏற்கனவே இந்த சோதனைகளை ஜெயித்திருக்கிறேன். ஆகவே என்னிடத்தில் கற்றுக்கொள், நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வாய். ஆதார வசனம்: அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான். மத்தேயு 4:3.